ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக்கில் கிளாஸில் நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் டாப்பிக்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். பேசிக் ப்ராப்ளம்ஸும் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸ்லேயும் பார்க்க போகிறோம். ட்ரெயினை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். A train 60 meters long takes 30 seconds in crossing a tunnel. அப்போ ஒரு ட்ரெயின் ஒரு டனலை கிராஸ் பண்ண போது டனல் பாருங்க 440 meters லாங். என்ன கேட்டிருக்காங்கன்னா the speed of the train அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ட்ரெயின் டனலை கிராஸ் பண்ணுது. அப்போ எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா யார் இருப்பா? ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் டனல் லென்த். போன கிளாஸ்லேயும் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ட்ரெயின் டனலை கிராஸ் பண்ணால் நான் ரெண்டு டிஸ்டன்ஸையும் ப்ளஸ் பண்ணால் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்கள், ட்ரெயினோடது 60, டனலோடது 440. ப்ளஸ் பண்ணால் எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 500 வந்துடும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாவை ரீகால் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18. 5/8ன்னு கூடவே கொண்டு வந்தோம், சரியா? இப்போ எல்லா டேட்டாவும் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்கே 500 வந்துருமா? ஈக்குவல் டு கொஸ்டின் பாருங்கள், ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்பீடு அப்படியே வச்சுருவோம். டைம் கொடுத்துட்டாங்க 30 seconds. நம்ம அன்னைக்கு பார்த்தோம், டைம் கண்டிப்பாக எதில் இருக்கணும்? செகண்ட்ஸில் தான் இருக்கணும். அப்போ பிரச்சனையே கிடையாது, செகண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 5/18 அப்படியே சால்வ் பண்ணால் நமக்கு ஸ்பீடு கிடைச்சிரும். அப்புறம் ஈக்குவல் இருந்தால் அப்படியே அடிச்சது. இந்த 0 ஃபஸ்ட்டு நான் அடிக்கிறேன், அப்புறம் 5 வச்சு நான் இங்கே அடிக்கிறேன். 10 டைம்ஸ் வந்துருமா? இது 2 அடிச்சுக்கலாமா? 3ஐயும் 18 அடித்தா 6 டைம்ஸ் வரும். அப்போ இந்த 6 இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிருமா? அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு 60 km/h. அவ்வளோதான். இது டைரெக்டாக பேசிக் சம் நமக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு. அடுத்த கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். செகண்ட் சம் பாருங்கள். ஹவு லாங் ப்ராக்கெட்டில் டைம் இன் செகண்ட்ஸ். பாருங்க, கொஸ்டின் இதுதான். ஹவு லாங் டைம் தான் கேட்டிருக்காங்க. வில் a 450 meter long train take to cross a girl walking with a speed of 5 km/h. பாருங்க, ஒரு ட்ரெயின் 450 meter லாங் ட்ரெயின் யாரை கிராஸ் பண்ண போகுதுன்னா ஒரு கேர்ளை கிராஸ் பண்ண போகுது. அந்த கேர்ள் பாருங்க சும்மா கிடையாது, அவங்களும் மூவிங்ல இருக்காங்க. அவங்களோட ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 5 km/h. இந்த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் ட்ரெயின். பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம். இந்த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் ட்ரெயின் அப்படின்னா ட்ரெயினோட டைரக்ஷனும் அந்த கேர்ள் மூவ் ஆகிற டைரக்ஷன் எப்படி இருக்கும்? சேம் டைரக்ஷன், அவ்வளோதான். கொஸ்டின் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 65ன்னு அவனே கொடுத்துட்டான் கொஸ்டினில். அப்போ நமக்கு டைம் அப்படின்றதான் கேட்டிருக்கான். அப்போ நமக்கு வழக்கம் போல ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18. இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது யார் மட்டும் இருப்பா? ட்ரெயின் டிஸ்டன்ஸ் மட்டும் தானே. ஏன்னா ட்ரெயின் யாரை கிராஸ் பண்ண போகுது? கேர்ளை தான் கிராஸ் பண்ண போகுது. அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெயின் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் 450 ஈக்குவல் டு ஸ்பீடு. நான் பாருங்க, நமக்கு 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. கேர்ளோட ஸ்பீடு 5 km/h, ட்ரெயினோட ஸ்பீடும் 65 km/h. அப்போ ஸ்பீடு 2 இருக்கு, டைரக்ஷன் சேம் டைரக்ஷன். நம்ம போன கிளாஸ்லேயே தெளிவாக பார்த்துருப்போம். சேம் டைரக்ஷன் அப்படின்னா ஸ்பீடு நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு 65, கேர்ளோட ஸ்பீடு 5. அப்போ என்னோட ஒரிஜினல் ஸ்பீடு இப்போ நான் இங்கே என்ன போடணும்? 65 - 5. அப்போ ஸ்பீடு 60. கொஸ்டின் டைம் தான் கேட்டிருக்காங்க, இன்ட்டு 5/18. அப்போ சால்வ் பண்ணால் நமக்கு டைம் கிடைச்சிட போகுது. பாருங்க, டைம் ஆகணும் எதில் கேட்டிருக்கான்? இன் செகண்ட்ஸ். நமக்கு தெரியும் ஃபார்முலா டைம் கண்டிப்பாக சால்வ் பண்ணால் எதில் வரும்? செகண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. கேன்சல் பண்ணிடுவோம், 0 அடிச்சிடுவோண்ணா. 6ஐயும் 18ஐயும் அடிச்சிடலாம், 3 டைம்ஸ் வரும். 5ஐயும் 45 அடித்தா எவ்வளோ? 9 டைம்ஸ். அப்போ இந்த பக்கம் வரும்போது 3 × 9 எவ்வளவு? 27 seconds. அவ்வளோதான் கணக்கு, சரியா? அப்போ ட்ரெயின் கேர்ளை தான் கிராஸ் பண்ணுது. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெயின் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். இங்கே கேர்ளும் மூவிங், ட்ரெயினும் மூவிங். அப்போ என்ன டைரக்ஷனில் பார்க்கும்போது சேம் டைரக்ஷன். அப்போ சேம் அப்படிங்கும்போது ஸ்பீடு தெரியும், மைனஸ் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே 60ன்னு போட்டிருக்கோம். ட்ரெயினோட ஸ்பீடு 65, கேர்ளோட ஸ்பீடு நமக்கு 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மைனஸ் பண்ணால் ஸ்பீடு 60, டைம் தான் கேட்டிருக்காங்க, இன்ட்டு 5/18. சால்வ் பண்ணால் டைம் எடுத்துருச்சா? 27 seconds அப்படின்றது ஆன்சராக வந்துடும். அடுத்த கணக்கு பார்ப்போம்.
தேர்ட் சம் பாருங்க, போன சம் மாதிரியே தான், அதே கணக்கு தான். A train 110 meter long, அப்போ ட்ரெயினோட லென்த் கொடுத்தாச்சு, இஸ் ரன்னிங் வித் எ ஸ்பீட் ஆஃப் 60 km/h. இப்போ ட்ரெயின் லென்த் இருக்கு, ட்ரெயின் ஸ்பீடும் கொடுத்தாச்சு. இன் வாட் டைம், பாருங்க கொஸ்டின் டைம், இன் வாட் டைம் வில் இட் பாஸ் எ மேன், அப்போ ட்ரெயின் யாரை கிராஸ் பண்ண போகுது, மேனை கிராஸ் பண்ண போகுது. ஹூ இஸ் ரன்னிங் அட் 6 km/h. போன கணக்கில் கேலும் ரன்னிங் அப்படின்னு பார்த்தோமா, இந்த கணக்கில் அந்த மேனும் பாருங்க ரன்னிங் தான், மேனோட ஸ்பீடையும் கொடுத்துட்டாங்க 6 அப்படின்றது. அப்போ நமக்கு டைரக்ஷன் தேவை. கண்டிப்பா என்ன சொல்லியிருக்கான், இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் இன் விச் த ட்ரெயின் இஸ் கோயிங். அப்போ பாருங்க என்ன டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட்னால நமக்கு மைண்ட்ல வந்துடணும், ஸ்பீடை கண்டிப்பா என்ன செய்யணும், பிளஸ் பண்ணிடணும். வழக்கம் போல ஃபார்முலா, distance equal to speed into time into 5/18. அப்போ இந்த இடத்துல ட்ரெயின் மேனை தான் கிராஸ் பண்ணுது, அப்போ டிஸ்டன்ஸ் யார் வருவா, ட்ரெயின் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் 110 ஈக்குவல் டு ஸ்பீடு. நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்போசிட் டைரக்ஷனால ரெண்டு பேரோடையும் ப்ளஸ் பண்ண போறோம். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு 60, மேனோட ஸ்பீடு 6. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா எனக்கு ஸ்பீடு எவ்வளோ, 66 வந்துருமா, இன்டூ கொஸ்டின் பாருங்க அதுதான் கேட்டிருக்காங்க, இன் வாட் டைம், டைம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின், இன்டூ 5/18. பாருங்க இது கேன்சல் ஆகும், பார்த்தோன்னே நமக்கு தெரியும் 6th டேபிளில் கேன்சல் ஆகும். இங்கே 11, இங்கே 3. நான் 11 110 அப்படி அடிச்சிடலாமா, 10 டைம்ஸ் வருமா, அந்த 5 வச்சு அடிக்க போகிறோம், 10 2 டைம்ஸ் வரும். அப்போ 3 × 2 எவ்வளோ வந்துடும் டைம், 6 செகண்ட்ஸ். பாருங்க ஃபார்முலா சால்வ் பண்ணால் கண்டிப்பாக டைம் இதில் தான் வரும், செகண்ட்ஸில் தான். அப்போ போன கணக்கில் ஸ்பீடு மைனஸ் பண்ணோம், ஏன் அப்படின்னா என்ன டைரக்ஷன், சேம் டைரக்ஷன். இந்த கணக்கில் என்ன டைரக்ஷன், ஆப்போசிட், அதனால ஸ்பீடு என்ன பண்ணியாச்சு, ரெண்டு பேர்த்தையும் ப்ளஸ் பண்ணி உள்ள போட்டாச்சு. அடுத்த மாடல் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 2 trains 200 and 150 meter லாங். அப்போ ரெண்டு ட்ரெயின்லேருந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க, ஒரு ட்ரெயின் 200 மீட்டர், இன்னொரு ட்ரெயின் 150 மீட்டர், ஆர் ரன்னிங் ஆன் parallel rails at the rate of 40 km/h and 45 km/h ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ நம்ம கணக்கை பொறுத்தளவுக்கு ரெண்டு ட்ரெயினோட லென்த்தும் கொடுத்துட்டாங்க, ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு யாரை கேட்டிருக்கணும், டைம் தான் கேட்டிருக்கணும். பாருங்க, இன் ஹவு மச் டைம் வில் தே கிராஸ் ஈச் அதர் இஃப் தே ஆர் ரன்னிங் இன் த சேம் டைரக்ஷன். அப்போ நமக்கு மைண்டில் வந்துடணும், சேம் டைரக்ஷன் அப்படின்னாலே ஸ்பீடு என்ன பண்ண போகிறோம், மைனஸ். பாருங்க சேம் எஸ்ல ஸ்டார்ட் பண்ணுமா, சப்ட்ராக்ட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் எஸ் தானா. அப்போ சேம் டைரக்ஷன் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸ்பீடு. வழக்கம் போல ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் இன்டூ 5/18. அப்போ ரெண்டு ட்ரெயினும் ஒன்று கிராஸ் பண்ண போகுது. அப்போ ரெண்டு ட்ரெயின் அப்படின்னா நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம், டோட்டல் டிஸ்டன்ஸ்னா என்ன செய்யணும், ரெண்டு ட்ரெயின்லேருந்தையும் ப்ளஸ் பண்ணணுமா. அப்போ இதோட 200, இன்னொன்று 150. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 350 ஈக்குவல் டு. அடுத்தது ஸ்பீடு, நம்ம இங்கே ஸ்பீடு என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம், ஏன், சேம் டைரக்ஷனில் போகுது. அப்போ இந்த ஒரு ட்ரெயின் ஸ்பீடு 40, இன்னொன்று 45, மைனஸ் பண்ணால் எனக்கு ஸ்பீடு எவ்வளவு, 5 இன்டூ டைம் தான் கேட்டிருக்காங்க, இன்டூ 5/18. அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், 5 வச்சு அடிக்கிறோம், 70யா, திரும்ப இந்த 5 வச்சு அடிங்க, 14 அப்படின்னு வந்துருமா. அப்போ டைம் வேணும் அப்படின்னா நான் அந்த 18 இந்த பக்கம் வந்துடலாமா. இப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டைம் எவ்வளோ, 252 செகண்ட்ஸ் அப்படின்னு. ஆனால் எல்லாமே ஒரே தான், கணக்கு பார்த்தீங்கன்னா 4 லைன் போயிட்டு இருக்கோம், ஒரு ஸ்டெப்பில் நம்ம ஆன்சரை போட்டோம். அப்போ என்ன தெரியணும், அந்த ஸ்பீடை என்ன பண்ண போகிறோன்றது தெரியணும், டிஸ்டன்ஸை என்ன பண்ண போகிறோன்னு தெரியணும். சால்வ் பண்ணால் டைரெக்டாக ஆன்சர் போட்டுருவோம். அடுத்த மாடல் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, 2 trains 140 meter and 160 meter long are running on parallel rails at the rate of 60 km/h and 40 km/h respectively. அப்போ ரெண்டு ட்ரெயின் லென்த் இருக்கு, ரெண்டு ட்ரெயின் ஸ்பீடும் கொடுத்துட்டான், டைரக்ஷன் தரணுமா, அதுவும் இருக்கு பாருங்க, இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அப்போ போன கணக்கில் சேம் டைரக்ஷன், இந்த கணக்கில் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ லென்த் இருக்கு, ஸ்பீடு இருக்கு, கண்டிப்பாக யார் கேட்கணும், டைம் தான் கேட்கணும். அதான் கேட்டிருக்காங்க, the time which they take to cross each other is. அதே மாதிரி தான் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் இன்டூ 5/18.
அப்போ 2 ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். பாருங்க, டிஸ்டன்ஸ்ன்ட்டு வரும்போது சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே என்ன தான் பண்ணணும், ப்ளஸ் தான் பண்ணணும். அந்த இடத்துல எதுவும் யோசிச்சிடக்கூடாது. ஸ்பீடு அப்படிங்கிற பெராமீட்டரில் தான் ஒரு இடத்துல ப்ளஸ் பண்ணுவோம், ஒரு இடத்துல மைனஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்டன்ஸை அப்படியே ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் 300, ஸ்பீடு பாருங்க 2 60 40 ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ நான் ஸ்பீடை ப்ளஸ் பண்ணிக்கிறேன் 100 இன்ட்டு டைம் கேட்டிருக்கான் இன்ட்டு 5/18. அப்படியே கேன்சல் பண்ணு. 100 300 3 தடவை வருமா? அப்போ இந்த பக்கம் வந்தால் எவ்வளோ வரும்? 3 × 18 54/5 கீழே வந்துடும். அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டைம் ஈக்குவல் டு 10.8 seconds அப்படின்னு வந்துடும். போன கணக்கு அப்படியே தான், அதோட பேஸ் தான். அங்கே சேம் டைரக்ஷன் சொன்னால் இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன். அடுத்த மாடல் பார்ப்போம். போன மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் கண்டுபிடிக்கிறது மாதிரியே வந்துச்சு. கொஞ்சம் அடுத்த மாடல் பார்ப்போம். பாருங்க, the length of the bridge which a train 130 meter long and traveling at 45 km/h. அப்போ கொஸ்டினை தெளிவாக பார்க்கணும். கொஸ்டினே இதுதான், the length of the bridge அதுதான் கேட்டிருக்காங்க. விச் அப்படின்னா என்னது, பிரிட்ஜை தான் சொல்கிறாங்க. அந்த பிரிட்ஜை ஒரு ட்ரெயின் 130 மீட்டர் லாங் கிராஸ் பண்ண போது ட்ரெயின் ஸ்பீடு 45, கேன் கிராஸ் இன் 30 seconds. கிராஸ் பண்ண டைமும் கொடுத்துட்டான். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுதான், த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் இஸ். இங்கே கனெக்ட் பண்ணுறோம், த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் இஸ். அதுதான் நம்மளோட கொஸ்டின். அப்போ நம்ம ஒரு ட்ரெயின் பிரிட்ஜை கிராஸ் பண்ணும் போது போன கிளாஸில் தெளிவாக பார்த்தோம். டோட்டல் டிஸ்டன்ஸாக என்ன செய்யணும், ட்ரெயின் டிஸ்டன்ஸையும் பிரிட்ஜ் டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணுமா? எனக்கு ட்ரெயின் டிஸ்டன்ஸ் தெரியும் 130 மீட்டர். அப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்க போகிறோம், பிரிட்ஜ் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் ஃபார்முலா பாருங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18 தான் போடுறேன். அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் பாருங்க, நான் 2 டிஸ்டன்ஸையும் ப்ளஸ் பண்ணணும். ட்ரெயின் டிஸ்டன்ஸ் தெரியும் 130 ப்ளஸ் எனக்கு பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் தெரியாது. அப்போ நான் பிரிட்ஜோட லென்த்தை டிஸ்டன்ஸ்னே வச்சுக்கிறேன், இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணாமல் எல்லுன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, 130ங்கிறது ட்ரெயின் லென்த்து, எல்லுங்கிறது யாரு, பிரிட்ஜ் லென்த்து. அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பீடு, ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 இன்ட்டு டைம் பாருங்க 30 seconds இன்ட்டு 5/18. அப்போ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நம்ம லென்த் கண்டுபிடிச்சிடலாம். போன கணக்குலாம் நம்ம அப்படியே குறுக்க அடிச்சு விட்டோம் ஈக்குவல் இருக்கனால. இந்த சம்மை அப்படி நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இந்த இடத்துல யார் வந்துட்டா, ப்ளஸ் வந்துடுச்சு. சப்போஸ் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் இருக்கனால நம்ம டைரெக்டாக இங்கே கை வைக்க முடியாது. அப்போ முடிஞ்ச அளவு இங்கே ட்ரை பண்ணுவோம், கேன்சல் ஆகிற எல்லாத்தையும் பண்ணிடலாம். பாருங்க 30 18 6th டேபிளில் கேன்சல் ஆகும். இங்கே 5 டைம்ஸ் வரும், இங்கே 3 டைம்ஸ் வரும். 45 3 கேன்சல் பண்ணிடுறோமா, 15 டைம்ஸ் வரும். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 130 + L ஈக்குவல் டு 15 × 5 எவ்வளோ, 75. 75 × 5 அதான் கண்டுபிடிக்க போகிறோம். 70 × 5 எவ்வளோ, 350. திரும்ப ஒரு 5 × 5 25. அப்போ டோட்டல் எவ்வளவு, 375. அப்போ எனக்கு எல் மட்டும்தான் வேணும். ஈக்குவல் டு 375 - 130. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 375 - 130. அப்போ மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்துடும், 245 மீட்டர்ஸ். இந்த எல் யாரோட லென்த்து, பிரிட்ஜோட லென்த். கரெக்டா? இப்போ போன மாடல் எல்லாமே டைம் கண்டுபிடிக்கிறதா பார்த்தோம். இப்போ இந்த மாடலில் கேட்பான் நமக்கு ரெண்டில் ஏதாச்சும் ஒரு லென்த்து கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து என்ன செய்வோம்னா, ஸ்பீடு இருக்குல்ல நமக்கு, அதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்பீடை கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்த மாடல் அது பார்த்துருவோம். நெக்ஸ்ட் மாடல் பாருங்க, 2 trains ஈச் ஆஃப் லென்த் 125 மீட்டர். பாருங்க, ஈச் ஆஃப் லென்த்னு என்ன அர்த்தம், ஒவ்வொரு ட்ரெயினும் 125 125, அதுதான் ஒரே ஸ்ட்ரென்த்தில் கொடுத்துருவாங்க. 2 train each of length 125 meter are running in parallel tracks in opposite direction. One train is running at a speed 65 km/h. ஒரு ட்ரெயின் ஸ்பீடு கொடுத்தாங்க. அண்ட் தே கிராஸ் ஈச் அதர் இன் 6 seconds. டைமும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கேட்டிருப்பான், த ஸ்பீட் ஆஃப் த அதர் ட்ரெயின், இன்னொரு ட்ரெயின் ஸ்பீடு. போனவங்களை என்ன பண்ணியிருந்தாங்க, ட்ரெயின் லென்த் கொடுத்து பிரிட்ஜ் லென்த் கேட்டான். இந்த கணக்கில் ஒரு ஸ்பீடை கொடுத்துட்டு இன்னொன்று கேட்டிருக்காங்க. அப்போ வழக்கம் போல் ஃபார்முலா தான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18 தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18.
அப்போ 2 ட்ரெயின் ஈச் ஆஃப் 125 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்கள் 250யா, ஏன்னா 2 ட்ரெயின்லேருந்தையும் ப்ளஸ் பண்ணோம். அடுத்தது ஸ்பீடு. இப்போ நமக்கு தெரியும் ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஸ்பீடை ப்ளஸ் பண்ண தான் போகிறோம். ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு 65, இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள் இந்த ஸ்பீட் ஆஃப் த அதர் ட்ரெயின் கேட்டிருக்காங்களா, அப்போ நான் ஸ்பீடு ப்ளஸ் பண்ணணும். ஒன்று 65 தெரியும், இன்னொன்று தெரியாது, எஸ்ன்னே வச்சுக்கிறேன், ஏன்னா அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு டைம் எவ்வளோ கொடுத்துட்டான் 6 செகண்ட்ஸ் இன்ட்டு 5/18. இதை அப்படியே அடிச்சிடலாமா, 3 டைம்ஸ் வந்துடும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஒரு செட்டு அப்படியே இருக்குது. இன்ட்டு அப்போ நம்ம இங்கே அடிச்சுக்கலாம் டேரெக்டாகவே. 5 வச்சு நான் இங்கே அடிக்கிறேன் 50. அப்போ இதுக்கப்புறம் பாருங்கள் இதை அடிக்கலாமா அப்படின்னா அடிக்க முடியாது, ஏன்னா இங்கே யார் வந்துட்டா ப்ளஸ் வந்துட்டாங்க, இதை கை வைக்கவே முடியாது. இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 3 × 50 எவ்வளோ 150 ஈக்குவல் டு 65 + எஸ். அப்போ 65 இந்த பக்கம் மைனஸ் ஆயிருமா, அப்போ எனக்கு ஸ்பீடு எவ்வளோ கிடச்சிரும் 85 km/h கிடச்சோம். பாருங்கள் போன கணக்கில் லென்த்து கண்டுபிடிச்சோம், பிரிட்ஜோட லென்த்து. இந்த கணக்கில் ஸ்பீடு ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்டிருக்கான். அதே ஃபார்முலா தான், ஒரே ஃபார்மேட்டை தான் போயிட்டுருக்கு. அடுத்த கணக்கு பார்ப்போம். லாஸ்ட் மாடல் பாருங்கள், ரொம்ப முக்கியமான சம் நமக்கு. இஃப் எ ட்ரெயின் ரன்ஸ் அட் 40 km/h, இட் ரீச்சஸ் இட் டெஸ்டினேஷன் லேட் பை 11 minutes. பாருங்கள் ஒரு ட்ரெயினை 40 ஸ்பீடில் அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது அதோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 11 நிமிஷம் என்ன ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு அப்படின்றான். அடுத்து என்ன சொல்லியிருக்கான், பட் இஃப் இட் ரன்ஸ் அட் 50 km/h, இட் இஸ் லேட் பை 5 minutes ஒன்லி. அப்போ 2 கேஸ்லையும் பாருங்கள் லேட்டுன்னு தான் சொல்லியிருக்கான். 40 ஸ்பீடில் போனால் 11 minutes தான் லேட்டு, 11 minutes லேட் ஆகுது. அதே 50 ஸ்பீடில் போகும்போது 5 minutes தான் லேட் ஆகுது, ஏன்னா ஸ்பீடு அதிகமாகுதுல்ல. அப்போ லேட் பண்ணுற டைம் கம்மியாகுமா, அப்போ 40ல் போனால் 11 minutes லேட், 50ல் போனால் 5 minutes லேட். அப்போ இந்த கணக்கு முதல் எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது தெரியணும். இதுக்கு முன்னாடி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் லென்த் இருக்கும், ஸ்பீடு இருக்கும், சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்துருப்பான். அப்போ லென்த்தை ப்ளஸ் பண்ணுவோம், ஸ்பீடை ஒன்று ப்ளஸ் பண்ணுவோம், இல்லைனா மைனஸும் பண்ணுவோம். நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி போயிருப்போம். இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி அப்ரோச் பண்ண போகிறோம். அப்போ இந்த 2 கதையும் பாருங்கள் ஒரு ட்ரெயினை பற்றி தான் சொல்கிறான். ஒரே ட்ரெயின் தான். இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்பி இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ட்ரெயினோட கரெக்டான ஸ்பீடு நமக்கு தெரியாது. சப்போஸ் 40 ஸ்பீடில் அப்படியே போச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல நான் கரெக்ட் டயத்தை விட எவ்வளோ நேரம் லேட்டாக போகிறேன், 11 minutes லேட்டாக போகிறேன். இதில் போனால் 40 ஸ்பீடில் போனோம். இதே ட்ரெயின் 50 ஸ்பீடில் போகுது. அப்படி போகிறனால நான் எவ்வளோ லேட் தான் லேட்டு, வெறும் 5 minutes தான் லேட்டு அப்படின்றாங்க. அந்த கணக்கை பொறுத்தளவுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுற பாருங்க. ஒரே ட்ரெயினை பற்றி தான் 2 கதை சொல்லியிருக்கான். அப்போ எனக்கு 2 ட்ரெயின் இப்போ கதையிலையும் பாருங்க கரெக்ட் டைம் என்னன்னு தெரியாது, நான் எந்த டயத்துக்கு கரெக்டாக போகணுங்கிறது தெரியாது. ஏன்னா இங்கே 11 minutes லேட்டாக போகிறேன், இங்கே 5 minutes லேட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2 கேஸ்லையும் பாருங்க டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், சேம் தானே. இங்கே இருந்தால் இங்கேயும் போகணும், செகண்ட் கேஸ்லேயும் இங்கே இருந்தால் இங்கேயும் போகணும். இந்த லேட் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பான். நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பாருங்கள், ஸ்கூல் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒரு 1/2 hour லேட்டாக போகிறோம்னு வைங்களேன், எத்தனை மணிக்கு போயிருப்போம், 9:30 போயிருப்போமா. அப்போ பாருங்கள் ஸ்கூல் கரெக்ட் டைம் எவ்வளவு, கரெக்ட் டைம் 9 மணி. ஆனால் நம்ம 1/2 hour லேட்னா எத்தனை மணிக்கு போயிருப்போம், 9:30 தான் போயிருப்போம். அப்போ லேட் அப்படின்னா நான் கரெக்ட் டைம் கூட 30 minutes என்ன பண்ணுறேன் ப்ளஸ் பண்ணாது கிடச்சிருமா. பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு லேட் அப்படிங்கிறது. அப்போ லேட் அப்படின்னு கொடுத்துட்டாலே கரெக்ட் டைம் கூட அந்த 30 minutes என்ன பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே நமக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான், லேட் அப்படின்னா கரெக்ட் டைம் கூட அவன் கொடுத்துருக்கிறத டைமை ப்ளஸ் பண்ணணும். சப்போஸ் இதே கணக்கில் ஏர்லின்னு கொடுக்கலாமா. பாருங்க ஸ்கூல் நமக்கு ஸ்டார்ட் பண்ண டைம் 9 தான், ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 30 minutes ஏர்லியாகவே போயிட்டேன். அப்போ ஏர்லின்னு எத்தனை மணிக்கு போயிருப்பேன், 8:30க்கு போயிருப்பேனா. அப்போ 8:30 அப்படின்னு பாருங்க நமக்கு கரெக்ட் டயத்துலேருந்து 1/2 hour என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கேஸில் கரெக்ட் டயத்துலேருந்து நான் 30 minutes மைனஸ் பண்ணுறேன். என்ன வேர்டு சொன்னோம், ஏர்லி அப்படிங்கிற வேர்டு சொன்னோமா.
ரெண்டு வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குண்ணா. அப்போ லேட் அப்படின்னா கரெக்ட் டைமோட கொடுத்துருக்க லேட்டான டைமை ப்ளஸ் பண்ணணும். ஏர்லி அப்படின்ற கணக்கும் வரும். இப்போ கரெக்ட் டைம் கூட கொடுக்குற டைம் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். அதுதான் இங்கே அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இந்த நம்ம கணக்கை பொறுத்தளவு பாருங்க, ரெண்டுமே லேட் அப்படின்ட்டான். அப்போ நம்ம இந்த கேஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இதை வச்சு தான் சம் செய்ய போகிறோம். அப்போ நம்ம சொல்லிட்டோம், இங்கேயே ரெண்டு கேஸ்லையுமே எனக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். முதல் கேஸ்லையும் இங்கேருந்து இங்கே தான் போகிறேன், ரெண்டாவது கேஸ்லையும் இங்கேருந்து இங்கே தான் போகிறேன். அப்போ எனக்கு ரெண்டு கேஸ்லையும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது, நம்ம அங்கே போயிடணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் படித்தோமா, போன கிளாஸ்ல முன்னாடி சொல்லியிருப்போம். ரெண்டு கேஸ் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இன்ட்டு 5/18 யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸோட ஃபார்முலா பாருங்க, ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18 போட்டோம்னு வைங்களேன், இந்த பக்கம் ஒரு 5/18 வரும். ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம இந்த ரெண்டு கேஸை கம்பேர் பண்ணுற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு 5/18 அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ எனக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா இந்த பக்கமும் ஸ்பீட் இன்ட்டு டைம், இந்த பக்கமும் ஸ்பீட் இன்ட்டு டைம் தான். அப்படியே ஃபார்முலா எழுதியிருக்கோம், ஒன்றுமே செய்யலை. இப்போ நம்ம டேட்டா ஃபுல்லாக அப்படியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், 40ல் போகிறோமா. அப்படி போகிறனால நமக்கு என்ன ஆகுது, 11 minutes லேட். ஸ்பீடு 40, இது கரெக்ட் டைம், டீங்கிறது கரெக்ட் டைம். இப்போ எனக்கு கரெக்ட் டைம்லேருந்து எவ்வளோ லேட்டு, 11 minutes லேட்டா. லேட்னா நான் என்ன செய்யணும், கரெக்ட் டைம் கூட அந்த லேட்டான டைம் ப்ளஸ் பண்ணணுமா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அழகாக சொல்லிடுவோம், டி ப்ளஸ் 11. அடுத்து அப்படியே செகண்ட் கேஸ் பாருங்க. செகண்ட் கேஸ்ல எனக்கு ஸ்பீட் எவ்வளவு, 40. செகண்ட் கேஸ்ல 50யா பாருங்க. செகண்ட் கேஸ் ஸ்பீடு 50ல் போறேன். அப்படி 50ல் போகும்போது எனக்கு என்ன ஆகுது, இங்கேயும் 5 minutes லேட். லேட்னாலே ப்ளஸ் ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. அப்போ கரெக்ட் டைம் கூட லேட்டானதை ப்ளஸ் பண்ணுறோம், டி ப்ளஸ் 5. சப்போஸ் இந்த கணக்கில் 50ல் போகும்போது 5 minutes ஏர்லியாக போயிட்டான்பா பாருங்க. ஏர்லினா என்ன பண்ணணும், மைனஸ். அப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸை போட்டால் முடிஞ்சிடுமா. ரெண்டு கணக்கு நம்ம ஒரே மாடலில் படிக்கிறோம், சரிங்களா. அப்போ லேட்னா ப்ளஸ் பண்ணுறோம், ஏர்லினா மைனஸ் பண்ணுறோம். இப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு இந்த டீங்கிறது கிடைச்சிருமா. டீங்கிறது யாரு, கரெக்ட் டைம், கரெக்டாக, அதான் மறந்துடக்கூடாது. சால்வ் பண்ணுறோம், 0 கேன்சல் ஆயிருமா. 4 வச்சு மட்டும் பண்ணுங்க. 4t + 44 = 5t + 25. இப்போ 4t அந்த பக்கம் போனால் 5t - 4t டீயா. 44 - 25 எவ்வளவு, 19. டீங்கிறது நம்ம யாருன்னு சொன்னோம், கரெக்ட் டைம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா, த கரெக்ட் டைம், அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்ட் டைம் டீ கண்டுபிடிச்சாச்சு. டீங்கிறோட யூனிட் தெரியணும்ல. அப்போ அதை என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த 11 இந்த 5 அதெல்லாம் என்ன யூனிட்ல இருக்கு, மினிட்ஸ்ல இருக்கா. அப்ப இந்த டீயே எதுல இருந்திருக்கணும், மினிட்ஸ்ல தான் இருந்திருக்கணும். ஏன்னா அப்பதான் ரெண்டையும் நம்ம டைரக்டா இங்க என்ன பண்ண முடியும், பிளஸ் பண்ண முடியும், சரியா. அப்ப ஈஸியா நம்ம யூனிட்டையும் போட்டுடலாம், 19 minutes. அவ்வளவுதான் கணக்கு. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இதுல ரெண்டு விஷயம் நம்ம படிக்கணும். லேட்டா போறோம் அப்படின்னா கரெக்ட் டைம் கூட லேட்டானதை பிளஸ் பண்றோம். ஏர்லியா போறோம் அப்படின்னா கரெக்ட் டைம்ல இருந்து எவ்வளவு நேரம் ஏர்லிங்கிறத மைனஸ் பண்ணணும். அப்ப பிளஸ் மைனஸ் அதுதான் முக்கியம். ரெண்டையுமே கரெக்ட் டைம்ல இருந்து பண்ணணும். அதுதான் இங்க அப்படியே போட்டாச்சு. 40ல் போனா எனக்கு கரெக்ட் டைமோட 11 minutes லேட்டு, 50ல் போனா எனக்கு கரெக்ட் டைமோட 5 minutes தான் லேட்டு. அப்ப ரெண்டுமே லேட்டுன்றதால நான் இங்க பிளஸ் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணா டி கிடைச்சிரும். டீங்கிறது யாரு, கரெக்ட் டைம். கொஸ்டின்லேயும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கோட நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல ட்ரெயினோட டாபிக் ஓரளவு கவர் பண்ணிட்டோம். இந்த பார்ட் நமக்கு புரியல, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை ரெஃபர் பண்ணுங்க, சரியா. ஏன்னா பார்ட் 1ல் எல்லா கான்செப்டும் நம்ம தெளிவாக போட்டிருப்போம். ஸ்பீடு என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னு தெளிவாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லாகவே தெளிவாக கவர் ஆயிரும். அடுத்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.